அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். 2 வாரங்களுக்கான கற்பித்தல் நடவடிக்கை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. மக்களுக்காக அறிமுகப்படுத்தப்படும் அரசாங்கத்தின் புதிய திட்டங்கள். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தொடர்பில் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு. ஆவண கோப்புகள் உள்ளதாக ரணிலை மிரட்டும் அனுர. நள்ளிரவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தம்பதி மீது துப்பாக்கிச்சூடு. இலங்கையில் பெரும் சோகம், தாய் மற்றும் பிள்ளைகள் சடலமாக மீட்பு. காத்தான்குடியில் கைக்குண்டால் பரபரப்பு. காலநிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கை வருகிறார் எலான் மஸ்க் தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் 15 நாட்களுக்கு வகுப்பறைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் மாத்திரம் ஈடுபடவுள்ளதாக இலங்கை தேசிய அதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பராக்கிரம விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னிட்டு சகல வழி நடவடிக்கைகளில் இருந்தும் விலகிக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இன்று முதல் 2 வாரங்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்கவுள்ளதாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. அதன்படி இன்று முதல் மாகாண கல்வி மற்றும் பிராந்திய கல்வி அலுவலகங்களால் பரிந்துரைக்கப்படும் செயலமர்வுகள், பயிற்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மாட்டோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அரசியல் இயக்கங்களை பலப்படுத்தும் நோக்கில் திட்டமிடப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தாம் ஆதரவளிக்கவில்லை என ஆசிரியர் அதிபர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் உலப்பனே சுமங்கல தேரர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் மக்களை வலுவூட்ட அரசாங்கம் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். குருநாகல் சத்தியவாதி விளையாட்டரங்கில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பல புதிய திட்டங்களுடன் அஸ்வசம உரிமைய போன்ற வேலை திட்டங்களின் கீழ் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படுகிறது. பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் மக்களை வலுவூட்ட அரசாங்கம் இந்த திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நிவாரணங்களை கொண்டு வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இலங்கைக்காக வெளிநாடுகளில் பாடுபடுவோரின் குடும்பங்களை பலப்படுத்தும் நோக்கத்திலும் அரசாங்கம் இவ்வாறான திட்டங்களை செயற்படுத்துகிறது என சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தீர்மானிக்கப்படவுள்ளதாக தேசிய தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளின் கூட்டம் எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. கூட்டத்தின் பின்னர் தேர்தல் திகதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்து இன்றுடன் 5 நாட்கள் நிறைவடைய உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை மற்றும் முன்னர் மேற்கொள்ளப்பட்ட ஏனைய குற்ற செயல்களுக்கு நீதி வழங்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். ஜப்பானில் இலங்கையர்கள் மத்தியில் உரையாற்றிய போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் ஊழலுக்கு எதிராக போராடுவதை தவிர பல்வேறு சிறிய வழக்குகள் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்படுவதை தமது அரசாங்கம் உறுதி செய்யும். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான 2 ஆவண கோப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. எனினும் தான் ஆட்சிக்கு வந்தால் யாரையும் பழிவாங்க போவதில்லை. எவ்வாறாயினும் சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தும். ஊழல் செய்பவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். ஹப்பாத்தோட்டையில் வீதியில் பயணித்த தம்பதி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. மெத்தனிய கல்பொத்தாய ஜோளம்பிட்டிய வீதியில் 6ஆம் மைல்கல் பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த தம்பதியை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி மோட்டார் சைக்கிள் சாரதி காயமடைந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் கவிழ்ந்ததில் மோட்டார் சைக்கிளின் பின்னால் சென்ற பெண்ணும் காயமடைந்துள்ளார்.
இவர்கள் மித்தேனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக எம்பிலிப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென்னிலங்கையில் நீரில் மூழ்கி உயிரிழந்த பெண் மற்றும் 2 சிறுவர்களின் சடலங்களை போலீசார் மீட்டுள்ளனர். திசமகாராம காவந்திசபுர பிரதேசத்தில் நீர் நிரம்பிய கல்குவாரியில் மூழ்கி உயிரிழந்த பெண் மற்றும் 2 சிறுவர்களின் சடலங்களை போலீசார் மீட்டுள்ளனர். 32 வயதுடைய பெண்ணொருவரும் அவரது 9 மற்றும் 14 வயதுடைய 2 பெண் பிள்ளைகளுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்றிரவு குறித்த பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது. அத்துடன் 2 பிள்ளைகளின் சடலங்களையும் தேடும் பணிகள் தொடர்ந்த நிலையில் இன்று சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று மதியம் தாயும் 2 பிள்ளைகள் இந்த கல்குவாரியில் குளிப்பதற்கு சென்றுள்ளனர். நீரில் மூழ்கி இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடியில் பூனச்சி முனையில் குண்டு தாக்குதலுக்கு இலக்கான வீடு ஒன்றுக்கு அருகிலுள்ள வீடொன்றின் முன்பாக உள்ள வடிகான் பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் கைக்குண்டு மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த கைக்குண்டு நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு காணப்பட்டதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர். பூனச்சி முனையில் பச்சை வீட்டு திட்டம் என அழைக்கப்படும் முகைதீன் ஜும் ஆ பள்ளி வீதியில் வீடு ஒன்றின் முன்னால் உள்ள வடிகானுக்கு அருகில் கைக்குண்டு ஒன்று கிடப்பதை அவதானித்த பொதுமக்கள் அது தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்தனர். போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று குறித்த கைக்குண்டை மீட்பதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையை முன்னெடுத்ததுடன் விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழக்கும் பிரிவினர் அழைக்கப்பட்டனர். இன்று திங்கட்கிழமை காலை முதல் குறித்த கைக்குண்டு மீட்கப்பட்ட இடத்திற்கு அருகிலுள்ள வீடுகளில் போலீசார் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை இந்த கைக்குண்டு மீட்கப்பட்ட வீட்டுக்கு அருகிலுள்ள வீட்டின் மீது கடந்த 15ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு இனந்தெரியாதோரால் குண்டுவீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டின் மற்ற பகுதிகளில் முக்கியமாக சீரான வானிலை நிலவும். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை, மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. உலகின் முதல் நிலை பணக்காரரான பிரபல அமெரிக்க வர்த்தகர் எலோன் மஸ்க் அடுத்த மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தனது ஸ்டார்லிங் செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவையை தொடங்குவதற்கு எலோன் மஸ்க் இலங்கை வரவுள்ளார். இந்த இணைய வசதிகளை இலங்கையில் வழங்குவதற்கு இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே அனுமதி வழங்கியுள்ளது. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமும் இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. ஸ்டார்லிங் செயல்பாடுகளுக்கு தேவையான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகள் தற்போது வேகமாக உருவாக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி எலோன் மஸ்கின் இலங்கை விஜயம் ஆகஸ்ட் மாதம் நடைபெற அதிக வாய்ப்புள்ளது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.